டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு பாடலில் இந்து மதத்தை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து சந்தானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, சென்சார் போர்டுக்கும் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ஆணவ பேச்சு பேசியிருக்காரு. இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறேன், அவரும் வந்து ஒரு ஒன்றிய பொறுப்பில் இருக்கார். இந்து மதத்தை பற்றி தவறாக பேசுனதுக்காக தான் இந்த மாதிரி பேசணும். அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து அவர் பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பதி போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனசேனா கட்சியிலேருந்து நிர்வாகி வந்து ஒரு புகார் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் வந்து ஒரு பாடலில் திருப்பதி தேவஸ்தானத்தையும் அதில் இருக்க பெருமாளையும் வந்து தவறாக சித்தரிச்சிருக்காங்க, ஆகையால் அந்த படத்தையும் பேன் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து அந்த பாடல்லையும் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து அண்ணன் எடப்பாடி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜனசேனா வச்சு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க, புகாரும் கொடுத்துருக்கீங்க. இப்போ படம் ரிலீஸுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது. இப்போ அடுத்த கட்ட உங்கள் நடவடிக்கை நீதிமன்றம் தான் போகிறீங்களா, என்ன பண்ணுங்க? இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து வெக்கேஷன் சிட்டிங் மட்டும்தான். அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் டைமில் வந்து உடனடியாக எதுவும் பண்ண முடியாது. இப்போ காவல் ஆணையாளர் சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்கோம். அதன் மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா சந்தானம் சொல்கிற மாதிரி சட்ட ரீதியான எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்கிறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அவர் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலில் வந்த வரிகளும் எடுக்கணும். அந்த பாடலை ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து நீக்கணும். அதுதான் வந்து எங்களோட கோரிக்கை.